ஏன்னா இப்போ இதில் வந்து எல்லா பொருளும் வந்து ப்ரிப்ரேஷனில் வச்சுருப்போம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புட்டு வந்து கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம வந்து அவல் வந்து ரவை பதத்தில் வச்சுட்டு, தேங்காய் துருவி, கேரட் துருவல் இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருப்போம். ஜஸ்ட் நீங்கள் வந்து சொன்னதன் பிறகு தான் நம்ம சோக்கிங் ஆரம்பிப்போம். இந்த உணவு முறைய பார்த்தீங்கன்னா, நம்ம சோக்கிங், மிக்ஸிங், பைண்டிங் இந்த 3 முறையில தான் வந்து நம்ம இந்த உணவு பொருள வந்து ரெடி பண்ணி குடுக்குறோம்மா. ஸோ ஒரு நாளைக்கு 200 வெரைட்டி ஃபுட் குடுக்குறீங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸும் வரவங்க இருப்பாங்க. வரவங்க அதிகமா விரும்பி கேட்குற டிஷ் எது? இப்ப நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வரமாட்டாங்க. ஒரு குவா கம்மி மெம்பர்ஸ் தான் வருவாங்க. லஞ்சுக்கு தான் நமக்கு நெறைய லஞ்ச், டின்னர் தான் நமக்கு நெறைய கஸ்டமர்ஸ் வந்து அ வந்துட்டுருக்காங்க. இப்ப லஞ்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின் பாயாசம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மில்க் ஷேக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸ்ப்ரவுட்ஸு அப்புறம் வந்து மத்த இந்த வெஜிடபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா எல்லாரும் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ இந்த ஐட்டம்ஸ் ரொம்ப எல்லாருமே லைக் பண்ணுவாங்க.